சொன்னா உனக்கு புரியாதாயா? ஐயா பிஸியா இருக்காருன்னு சொல்றேன்ல, போயிட்டு அப்புறம் வா. போ. எங்க இருக்கா அந்த ஆளு? மேல இருக்காருங்க. பழனியப்பா, பிள்ளையாரப்பா, முருகா, ஈஸ்வரா, பெருமாளே, ஐயப்பா, தனலட்சுமி, அன்னலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, பார்வதி, மீனாட்சி, காமாட்சி, கற்பகாம்பாளே. எல்லா சாமிகளுக்கும் வணக்கம். எல்லா சாமியார்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு யாருக்கு அதிக சக்தி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா நான் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். கூடிய சீக்கிரம் என்ன மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வா குட்டிமா வா, உனக்கு 100 ஆயுசு. நானே உனக்கு வண்டி அனுப்பலான் இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் பழைய கல்யாணம் இல்ல, நியாயம் கேட்க வந்திருக்கேன். ஆமா, பொண்ணு பார்க்க போறியாமே? அட பைத்தியமே, எந்த நான் இதை உங்ககிட்ட சொல்லுச்சு? கோயில திறந்துட்டாங்க இல்ல, அத பாத்துட்டு வரலான்னு இருந்தேன். உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது. சும்மா நடிக்காதயா. இத பாரு, உன்னோட வாரிசு என் வயித்துல வளருது. அடடே, அப்படியா? தொடாதயா. இனிமேல நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச, உன்னோட வண்டவாளத்தை போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன். கோட்டைக்கு போவேன், சிஎம் பாப்பேன், கொடி பிடிப்பேன், உண்ணாவிரதம் இருப்பேன். அதெல்லாம் முடியாம போனா என் தலையில நானே மண்ணெண்ணி ஊத்திக்கிட்டு நீ குளிச்சுக்குவேன். என் சாவுக்கு நீதான் காரணம் ஊருக்கே காட்டிடுவேன். என்ன சாதாரணமா நினைக்காதயா. எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேது நாம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, ஐயருக்கு தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். குட்டிமா, நம்ம கல்யாணத்தை சும்மா வளர்ப்பு மகன் கல்யாணம் மாதிரி ஜே நடத்தலான் இருந்தேன். நீ படுத்தின பாடு இந்த 4 செவத்துக்குள்ள உனக்கு தாலி கட்ட வேண்டியதா போச்சு. சரி, கல்யாணம் எங்க நடந்தா என்ன, கல்யாணி தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு வேணா நம்ம எம்எல்ஏவா இருக்கலாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்த ரவுடி தானே, அவனுக்கு எப்படி என் பொண்ணு கொடுக்க முடியும்? யாரு தாங்க தப்பு செய்யல? நல்ல காரியம் நடக்கிறப்ப நதிமூலம் ரிஷ்மலம் பார்த்தா எப்படி பூசாரியா? பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல. 1000 தான் சொல்லுங்க, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அவ்வளவுதான். உங்க உறவு விட்டுட கூடாதுன்னு அவர் மனசுல இருக்கு. அந்தஸ்து பார்க்காத அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க, என் பொண்ணுக்கும் அவனை பிடிக்கல. வற்புறுத்தாதீங்க மாமாவை, யாரு வற்புறுத்தாதீங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பேசிக்கிறோம். மாமா, இன்னும் என்ன நீங்க புரிஞ்சுக்கல மாமா, அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்கல மாமா. இப்ப நான் எவ்வளவோ திருந்திட்டேன் மாமா. ஏழைங்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறேன், விதவைங்களுக்கு தையல் மெஷின் கொடுக்கறேன், ஊனமுற்றவங்களுக்கு 3 சக்கர வண்டி கொடுக்கறேன். இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறேன். ஆனா ஆண்டவன் தான் நான் ஆசைப்பட்டதை கொடுக்கவே மாட்டேங்கிறான் மாமா. பரவாயில்ல மாமா, பார்வதியை நிச்சயம் பண்றதுக்கு தான் இந்த பரிசு புடவையோட வந்தேன். அவளுக்கே விருப்பம் இல்லாதப்ப புடவைய அம்மனுக்கு சாத்திருங்க மாமா. ஆனா ஒண்ணு, பார்வதி தான் எனக்கு பொண்டாட்டி. அவளா மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வாரேன் மாமா. முத்து தேன். தேனு, என்னை ஏமாத்திட்டு ஓடுனல்ல, மாட்டிக்கிட்டியா? மாமா, எங்கெல்லாம் உங்களை தேடுறது? சாப்பிட கூட வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எந்த இடம் தெரியல. போன திருவிழாவில் எங்க அண்ணன் தர உருண்டு வந்து விழுந்த இடம். கல் நட்டு வச்சிருக்கேன்,
இந்த திருவிழாவுல எங்க அண்ணன் தலைய வெட்டினவன் தலைய வெட்டிடுறேன்னு சுடுகாட்டு சாம்பல் எடுத்து நெஞ்சில பூசி சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படா குளிப்பாட்ட போற, எப்படா குளிப்பாட்ட போறேன்னு அண்ணாடும் என் அண்ணன் கனவுல வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அண்ணன் இந்த திருவிழாவுல அவன் ரத்தத்தார ஒன்னு குளிப்பாட்டிடுறேன்னு. வெட்டுவானாடா? என்னைய வெட்டுவானாடா? அண்ணனை வெட்டுற கத்தி தம்பியை வெட்டாதா? நான் கடத்தருக்கு போறப்ப அருவாளோட தான் போறேன், கக்கூத்து போறப்ப அருவாளோட தான் போறேன். ஏன் என் பொண்டாட்டி கூட படுக்கிறப்ப கூட அருவாளோட தான் படுக்கிறேன். அப்படியே அவனை வெட்டிட்டான் வை, என் புள்ள அவனை வெட்டுவான். வெட்டுவல்ல, வெட்டுவான். அவனை வெட்டுவான், அவன் பொண்டாட்டியை வெட்டுவான், அவன் பரம்பரையை வெட்டுவான். வெட்டுவான், வெட்டல. இந்த காலேஜ் சாயந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்றது நினைச்சா ரொம்ப கோவமா வருது. ஏ ராத்திரி வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மறுநாள் காலைல வரைக்கும் நமக்கு பிரிய வேண்டியது இல்லல்ல. நாம எங்க பிரியறோம்? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன், நீயும் என்னையே தான் நினைச்சிட்டு இருக்க. இல்ல நாம என்னாச்சு? தாவணி எப்படி கொடு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீ ஜீன்ஸ் டி-ஷர்ட் போடுன்னு. நீ சொல்லிட்ட, எங்க வீட்ல ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஜீன்ஸ் டி-ஷர்ட் தான் போடணும். என்ன? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தா நான் மாட்டேன், நான் சொல்லுவேன். ஏமா அது ஓம் பை தானே அவன் வச்சிட்டு இருக்கான்? இல்ல, முள்ளு பாவாடையில மாட்டுச்சு. ஏண்டா மோளம் அடிக்கான விரும்பாண்டி, அவன் பையன் தான் நீ. ஆமா. ஏமா அவன் அதை உன்கிட்ட சொல்லலையா? சொல்லி இருக்க மாட்டான். பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டான்ல, எப்படி சொல்லுவான்? அப்படியே அந்த புள்ள சொல்லியிருந்தா கூட, அம்மா நான் தாந்த ஜாதிக்கார பைய, தொட்டா தீட்டுன்னு நீ சொல்லிக்கவா இல்லையா? அறிவு கேட்ட பையல. சரி, தொட்டு தொலைச்சிட்ட போட்டியா? டேய் ஆடா, அப்படி வா, அந்த எண்ணெய் கேன எடு, அந்த பை மேல கொண்டு ஊத்து போ, ஊத்து. நீ வாமா. நான் அவன் மாமா மட்டும் இல்லடி, உன்னை கட்டிக்க போறவன். எனக்கு மானம் தான் பெருசு. சொல்லுடி, சொல்லுடி. அன்லக்கி கேர்ள். ஊரறிய தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி ஊருக்கு தெரியாம இருக்க வேண்டியதா போச்சு. ஊத்துறா என்னைய. அக்னி பகவானே ஒழுங்கிக்கோ. தமிழரசனே, அண்ணே தப்பு அந்த எம்எல்ஏ பண்ணிட்டு பழிய உங்க மேல போட்டிருக்கானே. தமிழரசா, என்னை விட்டு பொது சேவை செய்யறேன்னு சொல்லி அரசியல் முகமுடிய மாட்டிக்கிட்டு கொலை செய்யற, கற்பழிக்கிற, கொள்ளையடிக்கிற, ஆனா குற்றவாளி நாங்கன்னு போலீஸ விட்டு பிடிக்க வைக்கிற. என்ன சண்முகம் இந்த மாதிரி பண்ணிட்ட? நான் தான் வரேன்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சிருந்தேன்ல, நீ ஏன் அதுக்குள்ள கதவை சாத்திட்டு நிக்கிற? நான் வந்து லொட்டு லொட்டுன்னு கதவை தட்டணும், ஊருக்குள்ள இருந்து 4 பேர் பார்க்கணும், என் மானம் போகணும். இந்த நாயுடு எவ்வளவு மானத்தோட வாழ்றான்னு ஊருக்குள்ள எவ்வளவு நல்லா பேசுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஏதாவது சொன்னா உடனே கோச்சுக்குய. கொஞ்சம் தண்ணி கொண்டா.
அம்மா 1க்கு 3 இருந்து ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை. உன்னை பார்த்ததுமே பாதி திருப்தி ஆயிடுச்சு. மீதி சொல்லணுமா? அம்மா நீ ஒரு புஸ்தகம் கேட்டிய ஞாபகம் இருக்கா? அதையும் வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா இதையும் வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு போடுவேன். இந்தா வச்சுக்கோ. அப்புறம் நீ கேட்காமலே நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு புதுசா ஒரு ஸ்வீட் கடை திறந்துருக்கான். சும்மா பாதாம் எல்லாம் அப்படி அழகா போடுறான். சாப்பிட்டு பாரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போடுறீங்க? புதுசா ஒரு மோதிரம் வாங்கினல சாமி படம் வச்சு, அதைத்தான் மூடி வைக்கிறேன். நம்ம பண்ற தப்ப அந்த சாமி பாத்திர கூடாதுல்ல. நம்ம கடவுளுக்கு அவ்வளவுதான் சக்தி போல இருக்கு. துணியை போட்டு மூடிட்டா கண்ணு தெரியாது. ஐயோ, சாமி பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுமா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சின்ன பொண்ணு, உட்காரு. பேசுற ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அனுபவிக்கிறதுக்கு 60 முத்தங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இட்டாலியன் முத்தம் கொடுக்கும்போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. எப்படி? செண்பகம், செண்பகம், கதவு தர. இந்த மாசம் தான் மாமல் கொடுத்தாச்சுல்ல, இன்னும் என்னையா? நான் அதுக்காக வரல, ஒரு வேட்டைக்கு வந்திருக்கேன். இந்த தமிழரசன் பையன் மட்டும் எனக்கு கிடைச்சான்னா அப்படியே ஒரே அமுக்கு. அப்புறம் எனக்கு கிடைக்கிற அவார்டு என்ன, ரிவார்டு என்ன? நாயுடு ஐயோ, இந்த பாருமா, தமிழரசன் இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கானா. அவனை பாத்தீங்கன்னா டக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. 50,000 ரூபாய் பரிசு கொடுக்கறாங்களாம். ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். என்ன ஜாக்கிரதை. நேரமே சரியில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவில்பட்டி தொகுதி எம்எல்ஏ சண்முகத்தை தாக்கிவிட்டு பல லட்சங்களை கொள்ளையடித்து தீவிரவாதி தமிழரசன் தலைமறைவாகி விட்டதாக போலீஸ் செய்தி கூறுகிறது. பாரத பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நல்ல வேளை, உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடுச்சு. நான் யாருன்னு தெரியாம எந்த பலனும் எதிர்பார்க்காம நீங்க என் மேல காட்டின அன்புனால தான் நான் உயிரோட இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். உங்க கொள்கை என்னன்னு தெரியும். நீங்க ஏழைகளுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும். உங்களை போலீஸ் தேடுதுன்னு தெரியும். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆபத்தா? நான் சந்திக்காத ஆபத்தா? காதலிச்சவன் கைவிட்டுட்டு போயிட்டான். தாலி கட்டினவன் சந்தேகப்பட்டு தள்ளி வச்சுட்டான். வாழ்க்கை கொடுக்கறேன்னு கூட்டிட்டு போறவன் என்னை வச்சு வியாபாரம் பண்ண ஆசைப்பட்டான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைங்களோட தொடர்பு வச்சிருந்தாலும் அந்தஸ்துன்னு சொல்ற இந்த சமுதாயம் நான் 2 பேரோட வாழ்ந்தேங்கிறத காரணம் காட்டி என்ன விபச்சாரி ஆகுற வரைக்கும் துரத்தி துரத்தி ஜெயிக்கவும் ஜெயிச்சுதே. நான் தூக்கிறதுக்கு பசியும் ஒருமையும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரவே வராத தமிழரசன். நம்ம மாதிரி ஏழைங்க விடுற கண்ணீர் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை எரிச்சிடும். பல கோடி ஏழை மக்களுடைய
வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு காரணம் சில பேர் கையில பல கோடி குவிஞ்சிருக்கிறதுனாலதான். இந்த இதயமே இல்லாத அயோக்கியன்களை, வர்க்க எதிரிகளை இல்லாம பண்ணிட்டா எல்லாருக்கும் எல்லாம கிடைக்கும், இல்லாம ஒழியும், அடிமத்தனம் அழியும், ஏழை பணக்கார இல்லாத ஒரு சமமான சமுதாயம் உருவாகும். அந்த கடமையைத்தான் நானும் என் தோழர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க இயக்கத்துக்கும் என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தோழர்கள் தான் இருக்காங்க. இப்போ ஒரு தோழி கிடைச்சிருக்கீங்க. விடிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்கு. நான் புறப்படுறேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. நீங்க கொண்டு வந்த பணம் இதுல இருக்கு. சரி, நான் வரேன். திரும்ப எப்போ வருவீங்க? உயிரோட இருந்தேன்னா நிச்சயமா வருவேன். என்னாச்சு தோழி? 2 நாளா உனக்கு காணல பயந்துட்டு இருந்தேனே. சத்தியம் பண்ண போய் சத்தியம். உன்னை எனக்கு தெரியாதுன்னு, உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. சாமி, எங்களை இந்த மரமாவது படிச்சிருக்க கூடாதா? இல்ல பறவைகளாவது படிச்சிருக்க கூடாதா? ஏன் எங்களை மனுஷங்களா படிச்சு வேற வேற ஜாதியில பிறக்க வச்ச? எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிரு சாமி. ஐயோ, ஊருக்குள்ள புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரா? வாங்கடா டேய். கோயில்பட்டி ஜனங்களே, நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. சக்தியோடைய அவதாரம். பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்சா. அவளை பிரதிஷ்டை பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்டவும் தான் என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. இந்த பூ விழற இடத்துல யாராவது 2 பேர் வந்து தோண்டிங்கன்னா காட்சி தருவா. அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஓம். அந்த இடம்தான். ஓம். நான் சாமியார் இல்லை. உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துறதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமைய போக்குறதுக்கும், எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும், கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ எடுத்துமே இந்த சிலை, இது 200 ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது. அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை. இப்படித்தான் நம்ம நாட்டுல பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு. எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரிதான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலையும் சக்தியே இல்லை. நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு. ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான், படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான். படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலையும் முன்னேறிக்கிட்டே இருக்கே. ஏன்? ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்ல. கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது. தங்க நகைகளால அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதமேந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது. ஏன்? தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா? முடியாது. ஏன்னா கடவுளே இல்ல. காலங்காலமா நாம கடவுளை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம்,
புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை வசதி கூட கிடைக்காம குடிசையிலே பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்குமே. ஏன்னா கடவுளே இல்ல. கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரியும். இதுக்கு வரலாற்றிலிருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறான். அதுல சொல்றான், மன்னா உங்க கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு, அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு. மக்கள் தங்கிட்டு இருந்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க. அதுல கொஞ்சத்துல கோயிலை கட்டிட்டு மத்தத உன் கஜானாவை ரொப்புன்றான். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் தொடருது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும். நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே விதையின் மலர்கள்ங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லயும் மதத்தின் பேர்லயும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே. ஏன் நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு நாம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும். ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும். மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும். நாம ஒண்ணு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எறியணும். டேய், கடவுள் இல்ல நான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களாடா? போய் அடிச்சு சொல்லுங்க. இருங்கடா, நம்ம ஆளுங்க அவனை எதுவும் பண்ணாதீங்க. அவன் சாமியே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அடிக்கிற ஏன்டா தடுக்கிற? நீ சரின்னா நான் தப்புன்னுவேன், நீ தப்புன்னா நான் சரின்னுவேன். அதான் அந்த வேலுசாமி. நீங்க போனா போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி பண்ணிக்கிறதுக்கோ நான் இங்க வரல. நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, நீங்க சாமியாரையா பாத்துட்டு வரீங்க? சாமியாரே இல்லம்மா, அவன் வேஷக்காரன். ஆத்தாவே குத்தம் சொல்றான். ஆத்தாவே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் ஊருக்கே வந்திருக்கானோ. ஆத்தாவை குத்தம் சொல்றானா? ஆத்தா இல்லன்னு சொல்றானா? அட ஏமா, இவன் இல்லைன்னு சொன்னா அவ இல்லாம போயிடுவாளா? ஆத்தா எங்கேயும் நினைஞ்சிருக்கா, அவ பாத்துக்குவா. போலாம். கனவுலையை வெட்ட வரான்டா ஈனப்பைய. போன திருவிழாவில் இவனையும் போட்டு தள்ளியிருக்கணும். தப்பிச்சிட்டான். இன்னைக்கு முடிச்சிடுறேன். டேய், 4 மணி வண்டிக்கு வர்றான்லடா. மாடசாமியிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். நிச்சயமா 4 மணி வண்டிக்கு வந்துருவானே. இன்னைக்கு அவன் தப்பிச்சிடக்கூடாது. நீ 2 பேரும் கூட்டுரோட்டு மணியில் நில்லு. நீ அரச மரத்து பின்னாடி நில்லுடா. நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சில நேரா இடி. நான் பின்னாடி இருந்து பங்காளி என் கூட வா. நாம கல்யாணம் பண்ணி 10 குழந்தைங்களை பெத்து 30-40 பேர குழந்தைகளை பார்த்துட்டு அப்புறம் சாகலாம். இடங்கக்காரன் எக்கு தப்பா மாட்டினா பங்காளி, பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதுதான். இப்ப எதுவும் தெரியக்கூடாதுடா. கீழ் ஜாதிக்கார பயலோட வாரிசு இடங்கக்காரன் பொண்ணு வயித்துல வளரணும்டா. அப்ப இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா தண்டனைக்காதானா? வெட்ட மாட்டேன், வேலுச்சாமியை வெட்ட மாட்டேன். அவனை நான் வெட்டினா அவன் பணம் தாண்டா தீயில எரியும். இந்த கேவலம் ஊருக்கு தெரிஞ்சா அவன் உயிரோட இருக்கப்பே எரிவான்டா. திறந்துனா எரிவான்டா. சார், கடைசியா தமிழரசன் கூட இருந்தது இவன் தான். சைனைட் சாப்பிட்டு சாக பார்த்தான் சார். எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். நான் சின்ன வயசுல கில்லி தண்டா தான் ஆடி இருக்கேன். கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டதே இல்ல. இப்பெல்லாம் அந்த டிவியில வேற இவனுக்கு ஒழுங்கா ஆடுறது இல்லையா, அதனால எனக்கு ஆடணும்னு ஆசை வந்துருச்சு. உன் தலைதான் பந்து. என்னடா முறைக்கிற? வேண்டாம், எம்எல்ஏ ஆகி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு வாரி வழங்கி வள்ளல்னு பட்டம் வாங்கிக்கிறீங்களா? அதை விட உங்க வள்ளல் ஆயிக்கங்கடா நாய்களா. இந்த
சொல்றா தமிழரசன் எங்க சொல்றா. சொல்றேன் சொல்றேன். இங்க இருக்கா இருக்கா இங்க இருக்கா. இது அந்த நாத்திகன் ராஜபாண்டி, இது உங்க முறை பொண்ணு பார்வதி. அச்சோ, இதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டு இருப்பாங்களே, அந்த கோர காட்சியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. பறிச்ச பழத்தை புடிச்சு கொடுத்துட்டு இப்ப பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் மட்டும் அப்படி செய்யலன்னா ஊர் நாய்ங்க என்ன குதறி இருப்பானுங்க. சரி விட, விஸ்கியும் சோடாவும் ஒண்ணு சேரும், ஆத்திகமும் நாத்திகமும் ஒண்ணு சேரவே சேராது. என்ன பண்றீங்க? உங்களுக்கு வேணுமா இன்னைக்கு நடந்தது கல்யாணமா இருக்கலாம், ஆனா என்னைக்கு என் கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்முடைய உண்மையான கல்யாண நாள். இது ஆத்தா எடுத்த முடிவு. உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சதே உங்களை மாத்துறதுக்கு ஆத்தா. இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, ஏன் பக்தி இல்லாம இருக்கீங்க? ஆத்தா இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பக்தி தாமா மனிதாபிமானத்துக்கு பெரிய தடை. கடவுள் பக்தி இருக்கிறவன் பக்கத்திலே ஒருத்தன் கஷ்டப்பட்டா கூட இது அவன் விதி, தலையெழுத்து, போன ஜென்மத்துல செஞ்ச பாவம், கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகன் மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும், வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க, டாப்பா போட்டுங்க. ஏங்க, நான் டவுனுக்கு போனோம், கொஞ்சம் நோட்டீஸ் அடிக்கிற வேலை இருக்கு, வர்றதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க, வரும்போது மறக்காம ஒரு முருகன் படம், அவங்க அண்ணன் பிள்ளையாரு, அப்பா பரமசிவன், அம்மா பார்வதி, மாமா பெருமாள் இத படம். பாருங்க, இந்த வீடு நம்ம 2 பேருக்கு தாங்க பத்தம், பெரிய குடும்பத்தையே கூட்டு வர சொல்றீங்க. விட்டா ரேஷன் கார்டுல பேர் எழுதுவீங்க போல் இருக்கு. என்னங்க, வரும்போது ஒரு சின்ன பிள்ளையார் சிலையாவது வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நாகம்மா, சாமி இல்ல இல்லன்னு சொன்னவருக்கு பூசாரி மாவு பொண்டாட்டி ஆயிட்ட. நம்ம பார்வதி அவரை சாமி கும்பிட வச்சிருவாள்ல, விட்டுருவாடா என்ன? ஜெகம் நீ அகம் நீ ஜெகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜெகத்காரணி நீ. தாயே, கலங்கி போன என்ன காவல் காக்க வந்துட்டியா? நீ இல்லைன்னு சொல்ற என் புருஷன் கிட்ட நீ இருக்கேன்னு சொல்ல என் வீடு தேடி வந்துட்டியா தாயே? நாகம்மாவா அவதரிச்சு என் வீடு தேடி வந்துட்டியா? கோயில்கள் இருக்கக்கூடாது. என்ன கதை? கோயில் இருக்க கூடாது நோட்டீஸ் கொடுக்குற, அங்க போய் பாரு, உன் வீடே கோயில் ஆயிடுச்சு. கடவுளா, நீ இருக்கியா? நீ இருந்துமா இவ்வளவு பிரச்சனை? உலகத்தை படைச்சதுக்கு அப்புறம் என் படைப்பெல்லாம் பார்க்கறதுக்கு முதன் முறையா இப்பதான் வரேன். வரும்போதே கடவுள் இல்லைங்கிற குரல் கேட்டுச்சு. என்ன இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. பிரச்சனைய சொல்லு. அது சொன்னா புரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். நீ ஒரு சாதாரண மனுஷனா வந்து பாரு. உனக்கு பசிக்கணும், தாகம் எடுக்கணும், முள்ளு குத்துனா ரத்தம் வரணும். அப்படிப்பட்ட மனுஷனா வந்தாதான் இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு புரியும். வா, வந்து பாரு. வர முடியுமா? நீ தானே சொன்ன சராசரி மனுஷனா வரணும்னு, அதான் ரொம்ப சராசரி மனுஷனா வந்திருக்கேன். நீங்க தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. சரி,
எந்த நேரத்திலையும் உங்களுடைய எந்த சக்தியையும் பயன்படுத்தக்கூடாது. சக்தியை பயன்படுத்துறதா? இனிமே எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நான் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது. நீ தான் சராசரி மனுஷனா வரும்னு சொன்ன. இனிமே எனக்கே ஏதாவது கஷ்டம்னா கூட நீ தான் என்ன காப்பாத்தணும். போலாமா? மனுஷா, கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் நானே உன் முன்னாடி வந்துட்டேன். இனியாவது கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவியா? மன்னிக்கணையா, நீங்க இருந்தும் இங்க இவ்வளவு பிரச்சனை என்ன? நீங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஒருவேளை இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காருன்னு நானே பிரச்சாரம் பண்ணுவேன். அஞ்சலா ராமாயி, என் கோழியை கொஞ்சம் புடிங்கடி. ஆத்தாளுக்கு நேர்ந்து விட்ட கோழிடி, கொஞ்சம் புடிச்சு கொடுங்கடி. பார்வதி, திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது. எந்த களவாணி பைய வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் பார்வதி, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? அம்மா மேல பாரத்தை போட்டுட்டேன்க்கா. எல்லாத்தையும் அவ நல்லபடியா முடிச்சு வைப்பா. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? இல்ல மனுஷா, நான் மனுஷனை வெறுமனே தான் படைச்சேன். ஆனா அவன் என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா மனுஷன். நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இதெல்லாம் நீங்க கொடுத்த மூளையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புங்கய்யா. மனுஷா, இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னேன் இல்லையா? அந்த வாகனத்துல ஒண்ணு எடுத்துங்க. இல்லையா, அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதுயா. ஏன்? அது மனுஷனுக்காக மனுஷன் படைச்சது தானே. அதுல நாம ஒண்ணு எடுத்துட்டா என்ன தப்பு? அதுக்கெல்லாம் காசு வேணையா. காசா? இது என்ன புதுசா சொல்ற? இதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சதானே? ஆமா ஐயா, இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பார்க்க தானே போறீங்க, வாங்க. கடவுளே முருகா. மனுஷா, இனிமே என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. பசி தாங்க முடியல, கையால வலி பின்னுது. இதுக்கு தான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்துடுறேன். பசிக்காது தூக்க வராது சொன்னேன். நீ கேட்டியா? மனசு மாதிரியே பசிக்கணும், ரத்தம் வரணும், வலிக்கணும்னா இதெல்லாம் வருது. திடீர்னு பசிக்குதுங்கிறீங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, கையில காசு வேற இல்ல. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னது பழத்தோட்டமே இவ்வளவு கவர்ச்சிகரமா தொங்குது? மனுஷன் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறானே. ஒருவேளை மனுஷங்கள்ல பட்டிருக்காது. எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே. என்னதான் காசோ? பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல் இருக்கு. அவ்வளவு அழகா கட்டி சார் வாங்க சார், ரஸ்தாலி சாப்பிடுங்க சார், மாம்பழம் சாப்பிடுங்க சார், ஆப்பிள் சாப்பிடுங்க சார். ஏ கிளாஸ் குவாலிட்டி சார், சாப்பிட்டு பாருங்க சார். நான் திராட்சை சாப்பிடுறேன். எதை வேணாலும் சாப்பிடுங்க சார். எவ்வளவு சாப்பிடுங்க சார்? இப்ப எப்படி சொல்ல முடியும்? வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த வாழைப்பழத்தை எடுங்க. இந்தா சார். ஆப்பிள் சாப்பிடுறியா சார்? அப்பா திருப்தியா இருக்கு. வரட்டுமா? வரட்டுமாவா? 18 ரூபா 50 காசு ஆச்சு. காசா? என்ன எல்லாரும் அதே கேக்குறேன். அப்படின்னா அப்படின்னா என்னவா? கிண்டலா? காசு வையா. இல்ல மனுஷா, எல்லாரும் காசு காசுங்கிறீங்களே, அது என்னது? ஊர்வனவா, பரப்பனவா, பறவையினமா, விலங்கினமா? என்னயா காசு கொடுனா ஆக்ட் கொடுக்குறியா? இல்ல மனுஷா, முதல்ல காசு கொடுன, இப்ப ஆக்ட் கொடுங்கற. எதை கொடுத்தா மனுஷன் பசியாத்த முடியும்னு தெரியலையே. யோ, இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நானும் இன்னொரு மனிதனும். அதோ வர்றாரு. அவர் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏன் அவரை போய் அடிக்க பாக்குறீங்க? என்ன அவர் பெரிய கடவுளா? பணம் தொட்டு காசு கொடுக்காம போறா, கழுத்தா முட்டையை கொடுப்பேன். ஐயா ஏன் நீங்க சாப்பிட்டீங்க? நானா சாப்பிடல, அவரா தான் எடுத்து எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசா என்னமோ கேக்குறாரு. என்ன ஆக்ட் பண்றான் பாரியா? அண்ணே நிறுத்துங்கண்ணே, உண்மையிலேயே எங்ககிட்ட காசு இல்ல. கரெக்டா இன்னும் 18 ரூபா 50 காசு கொடுத்துட்டு போய், இல்லைன்னா சட்டையை கட்டி வச்சு போயா. ஓஹோ, சட்டையை கட்டினா காசுக்கு சரியா? கொஞ்சம் இருங்க. என்ன பிரச்சனைங்க? யார் இவரு? போலீஸ். அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓஹோ, போலீஸ்னா சத்தம் போட்டு பேசணுமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான் சார். 18 ரூபா பழுத தொட்டு காசு கொடுக்காம போறான் சார். ஆமா, இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் ஏத்துது. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். நடைய ஸ்டேஷனுக்கு. சார் 18 ரூபா 50 காசு சார். ஏயா 18 ரூபா 50 பைசா ஏமாத்துறனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? சரி சரி, ஒரு 10 ரூபா விட ஒண்ணு விட்டுறேன். சார் நம்புங்க சார், காசு இல்ல. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 ரூபா கொடுத்துரு. சார் உண்மையாவே காசு இல்ல. இருங்க மனுஷா, இப்ப புரிஞ்சிச்சு. தடியோட வந்து தராருன்னா அதான் போலீஸ். ஏய், நான் கிண்டலா பண்ற? யோ, வீட்ல பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு காப்பி குடிக்காம வந்துட்டேன். ஒரு 2 ரூபாவாவது குடியா? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு பைசா இல்ல. 2 ரூபா கூட இல்லாம எதுக்குடா உயிர் வாழறீங்க? எங்கடா போய் சாவுங்கடா, சாவுங்கறாங்க. 2 ரூபாய் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிரே வாழக்கூடாதா? 2 ரூபாய்ங்கிற உயிரோட முக்கியமான விஷயமா? ஆண்டவா, கடவுளே, இது வரைக்கும் நான் எதுவும் ஊருக்காகத்தான் கேட்டிருக்கேன். எனக்காக எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்கு எனக்காக கேட்க போறேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கொடு ஆண்டவா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு ஆண்டவா.
பார்வதி, இப்படி உச்சி வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே பார்வதி. என்ன மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீன்னா இப்படி குளத்தாங்கரையில துணி துவைக்க விடுவேனா பார்வதி? பட்டு புடவையில பளபளன்னு இருக்க வேண்டியவ காட்டன் புடவையில கசங்கி போய் கிடக்குறியே பார்வதி. ஏர் கண்டிஷன் ரூம்ல ரோஜா பூ மாதிரி இருக்க வேண்டியவ வெயில்ல வெந்து மடியறிய பார்வதி. அந்த பஞ்சத்துக்கு பிறந்த பரதேசி பையில கட்டிக்கிட்டு நீ படாத பாடுபட்டதை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு பார்வதி. நீ மட்டும் சரின்னு சொல்லு, இந்த ஓல்டு கீரை கழட்டி கடாசிட்டு தங்கத்திலேயே தாலி செஞ்சு போறேன் பார்வதி. இனி நான் வரமாட்டான். வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் பார்வதி. ஆனா இந்த இளமை போனா மட்டும் திரும்பி வரவே வராது பார்வதி. மனுஷா, இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு. இது யாரோட வீடு? ஐயா, இது உங்களோட வீடு. என்னோட வீடா? இத வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் தான் இங்க இருக்கிறதே இல்லையே. இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? மனுஷா, ஐயா, இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு. இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா? ஆமா ஐயா. இவங்க கடவுள் வேற. எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். எங்க கடவுளை தான் வழிபடணும்னு சொல்ற இன்னொரு பிரிவு. அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்பதுலயே இன்னொரு பிரிவு இருக்கா? நிறைய பிரிவு இருக்குயா. அதுக்கு பேர் தான் மதம். யானைக்கு ஆத்திரம் வந்தா, அறிவு இழந்தா, அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிட்டு சொல்றீங்க. ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான்? யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவினும் அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அந்த பேரை வச்சுக்கிட்டான் போல் இருக்கு. அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற உன்ன மாதிரி ஆளுகளுக்கும் கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தகராறு உண்டா? கடவுள் இல்லைங்கிறவன் கோயிலை இடிச்சுதா சரித்திரமே இல்லையா? ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. அப்படியா? அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே இடிப்பானா? இடிச்சிருக்கானே. அப்ப நீங்க சொல்றீங்க அவனு செய்யறாங்க. ஏன் மனுஷா இப்படி செஞ்ச? நான் வந்தது ஏன் ஊருக்குள்ள போய் சொன்னேன்? நான் கடவுளுங்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லியிருக்கியே. ஐயா, அது நீங்க இல்ல, ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களாவன். ஐயோ, வரவேற்பு நான் எனக்கு நினைச்சுல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? வருமானம் ஐயா, வியாபாரம். இதுல கூடவா? ஆமாங்கய்யா. இவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது. லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க. அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்குறானுங்க. அதுல அவனுங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ, உங்க ஆளுக்கு பெரிய ஜித்தனா இருப்பாங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா, இவன் பேர் என்ன? என்னமோ. அட பாவி. ஏயா, இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? பக்தனே, மங்களம் உண்டாகட்டும். என்ன பூ கொடுக்குறான்? ஏயா இப்படி அநியாயம் பண்ணி கேட்டா எனக்கே வரம் கொடுத்துட்டு போறான். யார் கை நீட்டினாலும் போதும் வரம் கொடுத்துருவானுங்க. இதுதான் இவனுங்க ஸ்டைலு. ஐயோ, நான் எதிர்பார்த்தது வந்த விட உங்க பூலோகம் ரொம்ப ஏடா கூடமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் தங்க முடியாது. நான் கிளம்புறேன். ஐயா, ஐயோ வேணாப்பா, விடுப்பா. அட விடுப்பா, கிளம்பா. நான் என்ன கட்டுருவோம்ப்பா. அது வேண்டாப்பா, விடுப்பா. மனுஷனா வந்த கொஞ்ச நேரத்துக்கு உங்களால தாங்க முடியலன்னா மனுஷனாவே வாழ்ந்துகிட்டு இருக்கு எங்க நிலைமையை யோசித்து பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வந்தது இல்ல. ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஹார்ட் அட்டாக் சொல்லுவியே, அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க, நிறைய டாக்டருங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். மனுஷா, உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதையில பரிதாபமா கிடக்கான். அதை பார்த்துட்டு மத்த மனுஷங்கள சாதாரணமா போறாங்களே. ஐயோ, மனுஷா மனுஷா மனுஷா, இவருக்கு என்ன பண்ணுது? ஐயா, இவனுக்கு உடம்பு சரியில்லையா? அதுதான் குணப்படுத்துறது உங்க டாக்டர் இருக்காங்களே. ஆமா ஐயா, அதுக்கெல்லாம் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? இவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும். அதுதான் இத்தனை வாகனங்கள் போகுது. ஏதோ நிறுத்தினா தெரியுது. ஐயா, மனுஷங்களே, மனுஷங்களே. ஐயா நீங்க இருங்க. ஐயா, கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, ஐயா, கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். ஐயா, 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 கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, 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 மனுஷங்களே, கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயோ, ஐயா, கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க. ஐயா, ஐயா, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். கொஞ்சம் உதவி செய்யுங்க. வேலை இல்ல, போயா. ஐயா, 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 செத்துட்டாயா? இறந்துட்டாரா? ஐயா, உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உசுரோடு இருந்தவன், அவனுக்கு உடுத்த துணி இல்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, அநியாயமா செத்து போயிட்டான். இல்ல, நீங்க சாகடிச்சிட்டீங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு 3 வேளை சாப்பாடு, அவ்வளவு நகனட்டு, அவ்வளவு பெரிய கோயில். எந்த கடவுளையா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டான்? சரி, இந்த மனுஷனை எங்காவது அடக்கம் பண்ணணும், அதுக்காவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கும் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? போங்க. என்னப்பா பூச்சா?
என்ன ரிலேட்டிவா? அனாது. அப்ப நம்ம ஜாதி இந்த வாரம் மீட்டர் நீதாமா கண்ணா ராஜா. சார் அனாதை பண்ண சார், சார் அனாதை பண்ண சார், ஏதாவது தர்மம் பண்ணு சார். 5 ரூபா போடு சார், சார் ஏதாவது 10 ரூபா போடு சார், சார் சார் ஏதாவது போடு சார். இந்தாமா கண்ணா காசப்படி டீ குடிச்சுக்கோ, எடுத்த கால் பண்ணி நவரு சார் அனாதை பண்ண சார், ஏதாவது போடு சார், சார் தர்மம் பண்ணு சார். ஐயா, இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற மனிதாபிமானத்தையும் காசு பண்ணிட்டு இருக்கான். இதுதான் காசா? உள்ள போய் பூந்துட்டா கதவு சாத்தியா தப்பிச்சிருவாடா நாய. எப்படியோ வீட்டுக்கு போனால என் அருவாளுக்கு பதில் சொல்லிட்டு போனோம். ஏய், என் ஜாதியை பத்தி நாய எட்ட அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு அருவாளோட துரத்துறேன். நிறுத்தா. எவனா பஞ்சாயத்து பண்ண வந்தீங்க? எத்தனை தலை ஊர்லன்னு எனக்கே தெரியாது. பேசாம போனீங்கன்னா ஒரே தலையோட போகும். ஆமா கதவுதே இல்லடா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இப்ப அருவாளை கீழே போடு. எப்படி தலைவா போடுறது? அந்த வளையக்காரனா எமுனாலே நம்ம ஜாதியை பத்தி கேவலம் பேசின தலைவா. அவனை வெட்டாம விட மாட்டேன். பொறுமையா அருவாளை கீழே போடுமல்ல. அவனை வெட்டாம அருவாளை கீழே போட மாட்டேன் தலைவா. நான் சொல்றேன் அருவாளை கீழே போடு. தலைவா அவன் நம்ம ஜாதியை பத்தி கேவலமா அதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். போடுறானே கீழே போடுறான். இதுல வளங்கார பேல இனிமே ஒண்ணு வெட்ட மாட்டான். உயிர் பழச்சு ஓடிப்போ. வாடா வெளியே வா வா. இன்னும் என்னையா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க போங்க, அவன் வேலையை கவனிங்க. அவசரப்படுறா. இப்போ அவனை போட்டு தள்ளினா போலீஸுக்கு பிரச்சனை வரும். அப்புறம் திருவிழாவே நின்னு போகும். வர்ற திருவிழாவுல அந்த வலங்கார பசங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளணும். அது வரைக்கும் அவசரப்படாம பொறுமையா இருக்கும். இந்த வருஷம் எங்களுக்கு தான் அது வரணும். கோயில் மூடி கிடந்த காலத்துல எப்படியா கணக்குல சேர்க்கிறது? கடைசியா நடந்த திருவிழாவில் உங்களுக்கு கிடைச்சது, இந்த திருவிழாவில் எங்களுக்கு தான் கிடைக்கணும். உங்க பிரச்சனை இருக்கட்டும், இந்த வருஷம் எங்க சேரிக்குள்ளேயும் சாமி வரணும். டேய், தூக்கு மாட்டிக்கிட்டா கூட தூங்குறதுக்கு நாக்கெல்லாம் பண்ணிடுவேன். பெரிய மனுஷன் நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறதுனாலதான் அவனுக்கு சாமியை கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் கூப்பிடானுங்க. அவன் பாட்டனும் அப்பனும் கேட்காத அந்த பையன் கேட்டான். இதுவே வேற நேரமா இருந்தா அவனுக்கு பஞ்சாயத்துல கொடுக்கிற தண்டனையே வேற. இந்த திருவிழாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் மன்னிச்சு விடுறோம். இந்த பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது. இந்த வருஷமும் திருவிழா நடக்காம போயிட்டா அம்மனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அப்புறம் நம்ம ஊருக்கு என்னென்ன கேடு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால 2 பேரும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா திருவிழா நல்லபடியா நடக்கும். ஐயா, தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா உழைக்கும் வர்க்கம். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நிலம், இதையெல்லாம் உழுவாங்க, விதைப்பாங்க, அறுப்பாங்க, சுமப்பாங்க. ஆனா இவ்வளவு உழைச்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவே பிரச்சனையா. இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமும் இந்த ஊர்ல இருக்கிற 4-5 பேருக்கு தான் சொந்தம். அப்ப மீதி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்க எல்லாரும் அவனுக்கிட்ட வேலை செய்யற அடிமைங்க. என்னது அநியாயமா இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பூமியும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது தானே. இதுல 4-5 பேர் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறேன்னா என்ன அக்குறமோ? இந்த உரிமை யார் அவங்களுக்கு கொடுத்தா? டேய் மையப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாலும் பாடுறா. ஐயா, எத்தனை தடவையா கேட்பீங்க? வந்துருவாங்க ஐயா. என்னடா ஏத்து பேசுற? இந்த ஆள் கிட்ட வேலை செய்யறத விட புண்ணாக்கு வியாபாரம் செய்யலாம். வந்தாங்களா இல்லையா? வந்தா சொல்றேன். வணக்கம் ஐயா. இருக்காரா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாரு. வாங்க வாங்க. நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து இந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. வாங்க வாங்க. வணக்கம். ராவு காலத்துக்கு முன்னாடியே வந்து சேரணும்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நான் 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் மொத்தமா வந்துட்டா குழப்பமாயிரும் இல்லைங்களா? என்ன பொன்னையா தேடுறீங்க? இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வர சொல்லி பொன்னையா அம்மாவையும் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஏங்க, உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கும்? என்ன, நமக்கு நஞ்சையில ஒரு 800 ஏக்கரா, புஞ்சையில ஒரு 600, தோப்பு துறவுன்னு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல தேருங்க. 2000 ஏக்கராவா? நமக்கு எவ்வளவுங்க தேரும்? எனக்குங்களா? எனக்கு நிறைய இருக்குங்க. ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல, இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். குத்தகைக்கு விட்டீங்களா? இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க. அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல வேலைங்க, உங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேரம் ஆகுது. ஏன்னா நம்ம ஊர்ல நிலம் இல்லாத ஏழைங்க 1000 பேரு.
ஆளுக்கு 2000 பிரிச்சு கொடுத்தோம்னா 2000 கணக்கு சரியாயிருதுல. என்னது சாயங்காலத்துக்குள்ள பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாமா? நீங்க சிங்கம்பட்டியில இருந்து வர்ற மாப்பிள்ளை விட்டு பெரியசாமி இல்லையா? நானும் சாமி தான். ஆனா நீங்க நினைக்கிற பெரிய சாமி நான் இல்ல. வலினா இவ்வளவு துன்பம் வலிக்கிறது. எங்க போயிட்டீங்க? இல்லையா, இந்த நில முதலாளிகிட்ட போய் இருக்கிற நிலத்தை பூரா நீங்க 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டீங்க. மத்த ஏழை ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற நிலத்தை கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அடிச்சிருப்பானுங்களா? ஆமாப்பா, அடிச்சுட்டானுங்க. அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற? இதெல்லாம் அவங்கள கேட்டா நடக்காது. கேட்கறதுக்கு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? அது உங்க சாமி மாதிரியா? அதாவது பேசுமா? நிறைய பேசினாதான் அங்க போக முடியும். அதுதான் ஜனங்களை நிர்வாகம் பண்ணும். யாரு எவ்வளவு நிலம் வச்சுக்கலாம், மக்கள் எப்படி எல்லாம் வாழலான்னு சட்டம் திட்டம் போட்டு வழி நடத்தும். ஓஹோ, அது எங்க இருக்கு? அது அங்க பாருங்க, பேசிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். கையாடுறாரு. அவர் தான் இந்த பகுதியோட அரசாங்க பிரதிநிதி. அவர் நினைச்சாருன்னா நம்ம ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட சொல்லுவார். என்னப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளை வச்சுட்டு நீ விசிட் சொல்லவே இல்லையா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா கொஞ்சம் பாருங்க, நான் போய் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சாயங்காலத்துக்குள்ள ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கி தந்துறேன். நீ போய் ஜனங்களை கூட்டு வா. நீ போ, பேசாம போ. மனுஷா, வாகனத்தை நிறுத்து 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 நிறுத்து. முக்கியமான விஷயம். அம்மா தொகுதி மாதிரியே தெரியல. யாரு இவன்? யோ, பின்னால வண்டியில விழுந்து செத்துருப்பியா? என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன இப்படி அறிவு எடுத்து கேள்வி கேட்கிற? ஜனங்க பூரா நிலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருக்கிற நிலத்து பூரா 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டு வசதியா இருந்த அப்படி. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலத்து பூரா பங்கு போட்டு எல்லா ஜனங்களும் பிரிச்சு கொடுத்துரு. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். வண்டி எடு. என்னது? நான் பைத்தியமா? ஜனங்க நிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதை வாங்கி தர வேண்டிய அரசாங்கம் நீ. உங்கள்கிட்ட சொன்னா என்னை பைத்தியங்கிற? நாவரியா? இல்ல வண்டி ஏத்தி கொண்டுடுவேன். டேய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? டேய், எடுறா. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையே, அதுவா வெடிச்சது.